இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சட்டி பத்திரி. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம இன்றைக்கி வந்து பலாப்பழம் வச்சு சட்டி பத்திரி செய்ய போகிறோம். ஸோ ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 to 12 பலாசொலை எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக முடியுதோ அந்தளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அது கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த பலாப்பழம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்ருங்க. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துலாம். இது வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போ வேக வச்சுருக்கோம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இது கூட இப்போ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டே இருங்க. அந்த நம்ம போட்ட நாட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்டு பாலோடு சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம ஸ்வீட் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1.25 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தோசை மாவு மாதிரி கலந்து வச்சிடலாம். ரொம்ப தண்ணியோடு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமான கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சிருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். பெரிய தோசையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சைஸில் மீடியம் சைஸில் தோசை வார்த்து எடுத்துக்கோங்க. அதே போல் தோசை வந்து ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் கிடையாது. 2 சைடுமே வந்து இந்த மாதிரி அந்த மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வெந்ததுன்னா போதும். நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம கலந்து வச்ச எல்லா மாவுலையும் தோசை சுட்டு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 தோசை அளவுக்கு நான் இன்றைக்கி சுட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தான் வந்து சட்டி பத்திரி லேயர் பண்ண போகிறோம். ஸோ அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். பீட் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சுட்டு வச்ச தோசைலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம இந்த ஹீட் ஆகிட்டு இருக்க பேனில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோசையை டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்வீட் கிரேவி இருக்கு இல்லையா, பலாப்பழம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு லேயராக போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 தோசை சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எல்லா தோசையும் இதே மாதிரி லேயர் பண்ணிடலாம். ஃபைனலாக அந்த மீதம் இருக்க எக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே அப்படியே வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு இப்போ வெந்துருச்சு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லேயராக நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக சட்டி பத்திரி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.